தமிழ் இலக்கிய உலகில் சிறுகதை மன்னன் என்ற பெயர் முதலில் புதுமைப்பித்தனுக்கே சொந்தமானது. அவருடைய கதை முறை புதிய பாதையை வகுத்தது. புதுமைப்பித்தன் தனது எழுத்துக்களில் சமூக அவலங்களையும் மனிதனின் அக உறவுகளையும் ஆழமாக கற்றுணர்ந்து எழுதியவர். அவருடைய கதை முறை புதிய பாதையை வகுத்தது. அதேபோல் ஜெயகாந்தன் தமிழ் இலக்கியத்தின் இன்னொரு ஜாம்பவானாக திகழ்ந்தார். அவர் தனக்கே உரிய கவனமுடனும் சமூக சிக்கல்களை எழுத்துக்களில் விளக்கினார். ஜெயகாந்தன் தனிப்பட்டவரின் உளவியல், சமூக அரசியல் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கையை நேரடியாகவும் ஆழமாகவும் எழுதியது அவருக்கு தனித்தன்மையை கொண்டு வந்தது. இவர்களின் சிறுகதைகள் சமூகத்தின் மூன்றாம் கண் போல செயல்பட்டு பொதுமக்கள் மனதில் உணர்வுகளை உண்டாக்கியது. அதனால்தான் தமிழ் இலக்கிய உலகில் புதுமைப்பித்தனும் ஜெயகாந்தனும் அவரவர் காலகட்டத்தின் சிறுகதை மன்னர்கள்.